வணக்கம். வாமு கோமுவின் அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏப்பா அறிவு கெட்டவனா இருக்கியே, அந்த புள்ளைய போட்டு தினமும் குப்பு குப்புன்னு சாத்துறதையே பொழப்பா வச்சுட்டு இருக்கியே, படாத இடத்துல பட்டு பொசுக்குன்னு உசுறு போயிட்டா அப்புறம் வான்னா வருமா உசுறு? 4 பேர் வரப்போக இருக்கிற இடத்துல தினமும் உன்னோட ரோதனையாக இருக்குதே என்று சப்தம் போட்ட ராமசாமி கவுண்டர் முருகனா கடைக்குள்ளே இருந்து சட்டக்காலரை பிடிச்சு இழுத்து வந்து கடை வாசலில் நிறுத்தினார். நல்ல 4 வார்த்தை நாக்கப்படுங்கிற மாதிரி கேளுங்க ஐயா, என்னோட வீட்டுக்காரனை பொழைக்க வந்த இடத்துல பொழப்ப பார்க்காம குடி என்ன வேண்டி கிடக்குதுங்க ஐயா என்ற கண்ணம்மா மூக்கை உறிஞ்சிக்கொண்டே டேபிளில் இட்லி சாப்பிட்டு கொண்டிருந்த வாடிக்கையாளருக்கு தேங்காய் சட்னி ஊட்டினாள். இவள் இப்படி சொன்னதும் மிதப்பு கூடி விட்டது கவுண்டருக்கு. நாளையும் பின்னியும் உன்னோட ரவுசு கேட்டுதுன்னா வச்சுக்க, எனக்கு சுத்தப்படாது. கடையை தூக்கிட்டு ஓடிடுங்க 2 பேரும். ஏதோ வழி இல்லாமல் வாய்ப்பாடி வந்துட்டீங்களேன்னு பொழைச்சிக்கிட்டுன்னு ரோட்டோரத்தில் சாலையை போட்டுக்கோங்கன்னு சொன்னதுக்கு கொலை கேஸு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் நடக்க மாட்டுதா இருக்கா? நாளையிலேருந்து உன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை கட்ட மாட்டேன்னு சொல்கிறா. குடி என்னடா குடி? உனக்கு 4 காசு சம்பாதிக்க வந்தியா இல்லை குடிச்சு அழிக்க வந்தியா? யாருடா குடிக்காமல் இருக்காங்க? பதனமாக பொழைக்கிற வழியை பாரு. இத்தனை சொல்கிறேன், எரும மாடு மேலே இப்போ மழை பெஞ்சப்பெல்லாம் நிற்கிறியேடா. சரிங்க கவுண்டரேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறானா பாரு. என்னை மன்னிச்சிடுங்க என்று கவுண்டரின் காலில் நீட்டி விழுந்தவன் பிறகு கடை மூடும் வரை எழுந்திருக்கவே இல்லை. நாய் வாழை நிமித்த முடியுமாங்களா மாப்பிள்ள? நீங்கள் சொன்னதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருப்பான். போதையில் இருக்கிறவனுக்கு புத்தி சொன்னால் மண்டையில் ஏறுங்களா? வந்து 4 புட்டுமா தின்னு போட்டு ஊர் போகிற வழியை பார்ப்பீங்களா என்று கடையினுள் சாப்பிட்டு கொண்டிருந்தவர் கூப்பிட ராமசாமி கவுண்டர் கடை முன் இருந்த குடத்தில் தண்ணீர் மோந்து ஓரமாய் கை கழுவி விட்டு கடைக்குள் வந்தமர்ந்தார். கண்ணம்மா அவருக்கு இலை போட்டு தண்ணீர் தெளித்தாள். கண்ணம்மாவும் அவள் புருஷன் முருகனும் என் கிராமத்தினுள் நுழைந்து 1 வருடம் போல ஆகிவிட்டது. இன்ன சாதி என்றும் வடக்கே சத்தியமங்கலம் பக்கமிருந்து வருவதாகவும் உள்ளூர் பெரிய மனிதர் காலில் விழுந்து கெஞ்சி ரோட்டோரமாக சாலை போட்டு இட்லி வியாபாரம் துவங்கி விட்டார்கள். 70 வீடுகள் இருக்கும் கிராமத்தில் இட்லி கடை போட்டு சம்பாதிப்பது நிசமா என்று கேட்டவர்கள் எல்லோரும் இப்போது கண்ணம்மா கடையில் நிரந்தர வாடிக்கையாளர்கள். இட்லி சும்மா புசு புசுன்னு நமிதா மாதிரி இருக்குதுப்பா, இது குஷ்பு இட்லிக்கும் சேர்த்து இல்லை, நமிதா இட்லியே தான் என்று பேசினார்கள். அவர்கள் வேடிக்கைக்காக சொன்னாலும் இட்லி மீது ஆசையே இல்லாத எனக்கும் அது சுவையாகவே இருந்தது. நைட்டில் சட்னிக்கும் குழம்புக்கும் காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுருவாளாடா இருக்கு மாப்பிள்ள, அடித்த போதை சிறுன்னு ஒரு தூக்கு என்பார்கள். பக்கத்து சுத்துப்பட்டு கிராமங்களில் இருந்தெல்லாம் சாப்பிட வரப்போக இருந்தவர்கள் தங்கள் வீட்டுக்கு கொண்டு செல்ல பொட்டணமும் கட்டி கொண்டார்கள். நமிதா இட்லியின் புகழ் சுற்றுப்புறமெங்கும் பரவிற்று. குஷ்பு இட்லி பற்றி தகவல் குஷ்புவுக்கு தெரியும். நமிதாவுக்கு தன் பெயரில் இட்லி இருப்பது தெரியாது. குஷ்புவிற்கு கோவில் இருக்கிறது, அது எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. கண்ணம்மா இட்லிக்கு எண்ணத்தை போட்டு ஊற வைக்கிறா. ஒரு நாள் அவள் மாவாட்டுறப்ப என்ன பொருள் போடுறாள்னு நைஸாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். நாம் சுட்டா கல்லாட்டம் ரப்பரா பந்தாட்டம் கிடக்குதுங்களே. தக்காளி கடைஞ்சி குழம்பு வச்சு குழம்பாட்டா இருக்குது.